தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பீகார்ல காங்கிரஸ் கூட்டணி தோல்வி அடைந்த இதே நேரத்தில் ராகுல் காந்தி எங்கே அப்படிங்கிற கேள்வி பலராலும் எழுப்பப்படுது. குறிப்பா எதிர்கட்சிகளால் எழுப்பப்படுது. லண்டன்ல பார்த்தேன், மஸ்கட்ல பார்த்தேன், பல விஷயங்கள் பேசப்படுது. ராகுல் எங்கே போனார் அப்படிங்கிறது குறித்து பேசுவோம். அதே நேரம் நிதிஷ் ஒன்றும் சிஎம் இல்லப்பா, அதற்கு வேற ஸ்கெட்ச் வச்சிருக்காரு பிரதமர் மோடி, பிளான் பியை கையில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே நேரம் நிதிஷையும் அவர் கட்சியையும் எந்த விதத்திலையும் பிரச்சனைக்கு உட்படுத்தாம நிதிஷுக்கு மகிழ்ச்சியாகவே அவர் சிஎம்ல இருந்து அப்புறப்படுத்த போறாங்க அப்படின்னு ஒரு சூசகமான தகவல்கள்லாம் வெளியாயிருக்கு. விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இந்தியா முழுக்கவே எதிர்பார்க்கப்பட்ட பீகார் தேர்தல் முடிவுகள் என்பது காலையிலிருந்து அறிவிக்கப்பட்டு இருக்கு. அதாவது எதிர்பார்த்துச்சு, பிஜேபி எதிர்பார்த்திருக்காது. சரியான அடி 600க்கு மேல வாங்கிட்டாங்க. அதாவது இரட்டை சதம் ஆளும் கூட்டணி. ஆனா எதிர்கட்சி கூட்டணி மகாகத்பந்தன் வந்து அரை சதத்தையே தாண்டுமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த கூட்டணியோட பெர்ஃபார்மன்ஸே பெருசா அங்க எங்கேயுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இந்த அளவுக்கு வெற்றியை நீங்க சொன்னது போல பாஜக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எக்ஸிட் போல்ஸ் என்ன கடிச்சாங்க அப்படின்னா, எக்ஸிட் போல்ஸ் சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி அமித்ஷாவே 160 சீட்டு தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னாரு ஒரு இங்கிலீஷ் மீடியா கொடுத்த பேட்டியில. ஆனா பார்த்தா அமித்ஷாவோட சாணக்கியரோட கருத்தையும் தாண்டி அதிகமா போயிட்டு அமித்ஷா சொன்னது போலதான் எக்ஸிட் போல்லையும் சொன்னாங்க. 150 தான் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா 200க்கும் மேற்பட்ட அளவுல இடங்கள், அதாவது இருக்கிறதே 243 தான். அதுல 200 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பாக்கி 43 தான் இருக்கு. அந்த 43 தான் எதிர்கட்சி கூட்டணி ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இமாலய வெற்றியை ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இமாலய வெற்றியை பீகார் மக்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணி கொடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது ஆட்சி மாற்றம் கிடையாது, ஏற்கனவே அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. அதனால அந்த ஆட்சி தான் மீண்டும் தொடரும். ஆனா இருந்தாலும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பேரடி, ஒரு பெரிய பின்னடைவு, அரசியல் ரீதியா மேலும் ஒரு பின்னடைவு வந்திருக்கு. அதுல இன்னும் காங்கிரஸ்காரங்க எதுவுமே சரி பண்ண மாட்டாங்க. அதை பிரச்சாரம் இந்த வாட்டி ஸ்ட்ராங்கா பண்ணல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட அந்த நரேட்டிவ் மட்டும் எடுத்து பிரச்சாரம் பண்ணி அதன் மூலியமாவே ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு ஒரு அதீத நம்பிக்கையில செயல்பட்டாங்க. அதன் காரணம் தான் இவ்வளோ பெரிய தோல்வி காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் தோத்தது மட்டும் இல்லாம பீகாரோட எதிர்காலமா கருதப்பட்ட தேஜஸ்வி யாதவுமே தோத்துட்டதா தகவல் வருது. பீகாருக்கு மட்டும் இல்ல, ஆர்ஜேடிக்கு அவர் எதிர்காலமும் பார்க்கப்பட்டார். ஆனா ரெண்டுத்தையுமே அவர் ஏமாத்திட்டாரு. அவரோட கட்சி ஒர்க் அவுட் ஆகல. போன தேர்தலை ஜெயிச்சது கூட இந்த தேர்தல் 40 தொகுதிகள் சாட்டு, 40 தொகுதிகள் கம்மியா ஜெயிச்சிருக்காங்க. இதுல 38 ஜெயிச்சிருக்காங்க. போன வாட்டி 75 ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ அந்த 40 தொகுதியில் விட்டாரு இல்லையா, அந்த 40 தொகுதியில் அப்படியே அழகா நிதிஷ்குமாருக்கு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருமே நல்ல ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்காரு. போன தேர்தல் 43 20 வருஷத்துக்கு மேல சிஎம்மா இருக்காரு. இயல்பாகவே மக்களுக்கு அந்த ஆட்சி மீது ஒரு எதிரான மனநிலை அங்க அதிகமா தான் இருக்கும். அதையும் தாண்டி ஜெயிக்கிறாருன்னா உண்மையிலேயே நிதிஷ்குமாரோட உழைப்பையும் பாஜகவினுடைய உழைப்பையும் இங்க நம்ம அங்கீகரிச்சுதான் ஆகணும். வெறுமனே அவங்களை விமர்சிக்கிறத தாண்டி அவங்க எப்படி எல்லாம் உழைச்ச அந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறத எதிர்கட்சிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இதுல விட்டுட்டு இயல்பாகவே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விமர்சனம், எஸ்ஐஆர் காரணம், தேர்தல் ரீதியான செயல்பாடுகள் காரணம், ஓட்சோரி காரணங்கிறத விட அதுல நீங்க எப்படி அதை கிராக் பண்றீங்க அப்படிங்கறதான மேட்ரு. இல்ல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட வியூகம் தான் இதுல வெற்றிக்கு காரணமா பார்க்கப்படுது. ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிராக் பஸ்வான், நிதிஷ்குமார் எதிரும் புதிருமா இருந்தாங்க. 2 பேரும் அரசியல் எதிரிகள் மாதிரி செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா சிராக் பஸ்வானை சக்சஸ்ஃபுல்லா கூட்டணிக்குள்ள கொண்டு அவர் கேட்கக்கூடிய இடங்களை நிதிஷ்குமாரை கொடுக்க வச்சு, நிதிஷ்குமாரை கன்வின்ஸ் பண்ணி, சிராக் பஸ்வானையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரே கூட்டணியில் பயணம் பண்ணாங்கல்ல, அதுதான் இந்த கூட்டணிக்கான வெற்றியா பார்க்கப்பட்டது. பாஜகவோட வியூக்குமே அங்கதான் ஜெயிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மைக்ரோ மேனேஜ்மெண்டா நிறைய விஷயங்கள் பாஜக கிரவுண்ட்ல பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பா அந்த பெண்களுக்கு 10,000 அந்த நிதி கொடுத்தாங்கல்ல, 4 நாளைக்கு முன்னாடி போட்டாங்க. அது ஒரு பக்கம் காங்கிரஸ்காரங்க முறைகேடுன்னு சொல்லப்பட்டாலும் அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல. இது தேர்தல் ஆணையமே முதல்ல ஏத்துக்கல, அது ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படின்ட்டு கடந்து போயிட்டாங்க. அதே ஒண்ணு தமிழ்நாட்டிலே வெஸ்ட் பெங்காலே நடந்து ஏத்துப்பாங்களா தேர்தல் ஆணையம்? இல்ல, எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் மீது பல விமர்சனங்கள் இருக்கு. தேர்தல் ஆணையம் இதுல பெருசா வெளிப்படைத்தன்மையா செயல்படல. அந்த எஸ்ஐஆர் நடைமுறையிலே பாத்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் போய் தான் பல பேர்களை கொஞ்சம் குறைச்சு கொடுத்தது. இருந்தாலும் தேர்தல் ஆணையம் மீது விமர்சனம் ஒரு பக்கம் வைக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அந்த ஒரு விமர்சனத்தை வச்சு மட்டுமே எதிர்கட்சியால ஜெயிக்க முடியாது. மக்களுக்கு கிரவுண்ட்ல எதிர்கட்சி கூட்டணி எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போனாங்க, எதிர்கட்சி
கூட்டணியோட மிக முக்கியமான பிரச்சாரமே வந்து எஸ்ஐஆர் பிரச்சாரம் தான். அது மிக முக்கியமான பிரச்சனை தான். எஸ்ஐஆர் இஷ்யூ வந்து பல லட்சம் வாக்குகள் வந்து அங்க நீக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை என்பது மிக முக்கியமான பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை வந்து பீகார் முழுக்கவே பெருசா எதிரொலிக்கல. பீகார் மக்களுக்கு என்ன வேணுங்க, பீகார்லயே நம்ம சொல்லணும் அப்படின்னா பீகார் அரசியல் வந்து காஸ்ட் ஈக்குவேஷனால தான் செயல்படுது. பல சமூகங்கள் அங்க அதிகமா இருக்காங்க. அந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் வந்து அங்க மாறிட்டே இருக்கும். இல்ல நீங்க சொல்றபடியே பாத்தீங்கன்னாலும் தேஜஸ்வி யாதவ் சமூக வாக்குகளை குறி வச்சுதான் அந்த பர்டிகுலர் தொகுதியில களமிறங்குறாரு. அங்கேயே முன்னாடி போவாரா பின்னாடி வருவாராங்கிற சிக்கல் எழுபறி நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் சிராஜ் பஸ்வான் தலித் வாக்குகளை குறி வச்சிருக்கிறாரு. அதுலயும் அவர் பெரிய ஒரு நபரா அறியப்படுறாரு. அதே மாதிரி நிதிஷ்குமாரும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக வாக்குகளை குறி வச்சுதான் களமிறங்குறாரு. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஓட் பேங்க் இருக்கு. பிஜேபி பொறுத்த வரைக்கும் மதவாத பிரச்சனைகளை எடுத்தாங்க. சீதைக்கு கோவில் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இப்ப இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறத தேர்தல் முடிவு காட்டுது. ஆமா, இல்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2024 பிரதமர் மோடி பண்ண மதவாத பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அதாவது எல்லாருமே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா உங்க சொத்துக்கள் எல்லாத்தையும் முஸ்லீம்ல கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு மதவாத பிரச்சாரத்தை அப்பட்டமா பண்ணார் மோடி. தாலியில முதற்கொண்டு படிச்சிருவாங்க அப்படி சொன்னார் இல்லையா. ஆனா இந்த பீகார் தேர்தலை பொறுத்தளவுல பீகார்ல முஸ்லீம் மக்கள் பெருவாரியா வசிக்கக்கூடிய சீமாஞ்சல் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள்லாம் பெருவாரியா வந்து என்டிஏ கூட்டணி வாக்கு போட்டிருக்காங்க. குறிப்பா நிதிஷ்குமாருக்கு அந்த வாக்குகள் அதிகமா போயிருக்கு. நிதிஷ்குமார் மீது நம்பிக்கையில இருக்காங்க. அந்த ஒரு அட்வான்டேஜ் தான் வந்து நிதிஷ்குமார் கட்சியை மட்டும் இந்த தேர்தலில் அதிகமான இடங்களை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கு. அப்ப முஸ்லீம் வாக்காளர்களே வந்து எதிர்கட்சி கூட்டணியை பெருசா நம்பல. ஏன்னா காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா மைனாரிட்டி ஓட் பேங்க் தான். அந்த மைனாரிட்டி ஓட் பேங்கை காங்கிரஸ் கட்சியை புறக்கணிச்சு என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இதை வந்து தவற விட்டுருக்காங்க எதிர்கட்சி கூட்டணி. எதிர்கட்சி கூட்டணி வெறுமனே வந்து காரணம் சொல்லலாம். பிரசாந்த் கிஷோர் நின்னார், ஓவேசி வந்து வாக்கு பிரிச்சார் அப்படின்ட்டு. ஆனா இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அவங்க பிரிக்கிறவரை நீங்க என்னங்க பண்ணீங்க? பிரிப்பாங்கன்னு தெரியும், பிரிச்சு கொடுத்தோம். ஹரியானால பார்த்தோம், மகாராஷ்டிரால பார்த்தோம், எல்லாமே வந்து பாஜகவோட அந்த எலெக்ஷன் மைண்ட் தான் நம்ம பார்த்தாகணும். ஏதோ ஒரு வகையில வந்து எதிர்கட்சி வாக்குகளை வந்து பிரிக்கக்கூடிய வேலையை பாஜக வந்து நல்லா தெளிவாக செய்வாங்க. அதை பல தேர்தல்களை காங்கிரஸ் பார்த்துட்டே வந்திருந்தது. இப்பயா சலாட் ஆகணும்ல. என்ன சொல்றாங்கன்னா தோல்விக்கான காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வெற்றிக்கான காரணங்களை தேடி பாஜக போயிட்டு இருக்காங்க. இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர் வாக்குகள் நிதிஷ்குமாருக்கு இயல்பாகவே விழுது, இது ஒரு பக்கம்னாலும் இன்னொரு பக்கம் அசாதுதீன் ஓவைசி 25 தொகுதிகளில் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து அதுல இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிற தொகுதியா பார்த்து தேர்ந்தெடுத்து அதுல அவரும் கொஞ்சம் களமாடி இருக்காரு. அதுவும் வாக்குகள் செய்யறதுக்கு காரணமா இருந்திருக்கா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் சிராஜ் பஸ்வான் அவரது வேலைகள் அதுவுமே இந்தியா கூட்டணி தோக்குறதுக்கு காரணம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. இந்தியா கூட்டணி தோக்குறதுக்கு நிஜமான காரணம் யாருன்னா காங்கிரஸ் ஆர்ஜேடி தான். இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள இணக்கமின்மை தான் காரணம். இவங்க கூட்டணியில தான் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இருந்தாங்க, மார்க்சிஸ்ட் இருந்தாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் இருந்தாங்க. இவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்ல. சில தொகுதிகளில் எதிரும் புதிருமா இவங்களே போட்டிட்டாங்க. அதை வந்து விளையாட்டா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்லி ஃபைட்டா. எதுக்குங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட் உங்களுக்கு? இந்த தொகுதிகளில் 12 தொகுதிகளில் ஆர்ஜேடியும் ஆட்கண்ணி போட்டாங்க, காங்கிரஸ் ஆட்கண்ணி போட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்லி ஃபைட் வேண்டி கிடக்கும் உங்களுக்கு? அதெல்லாம் ஃப்ரெண்ட்லி ஃபைட்னு சொல்லி வாக்கர் நம்ப வச்சு ஃப்ரெண்ட்லி ஃபைட் தான்ப்பா சும்மா போடலாம்னு சொல்லிட்டு வாக்கில் ஏற்றுவாங்களான்னு உங்களுக்கு இல்ல. அவங்க நம்பிட்டாங்க, இவங்க நம்பினாங்க பாருங்க. அதுதான் பெரிய போயிட்டாங்க சாரி ப்ரோ அப்படின்னு. இந்த ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னது போல ஒற்றுமையின்மை, அதாவது தேஜஸ்வி யாதவ முன்கூட்டியே உங்க அறிவிச்சிருக்கணும் சிஎம் கேண்டிடேட்டா. அங்கேயும் வந்து இழுபறி நடந்தது. அந்த தேஜஸ்வி யாதவ் அறிவிச்சாங்களே சிஎம் கேண்டிடேட்டா, அப்ப வந்து அந்த மேடையில் ராகுல் காந்தி இல்ல. அப்ப ராகுல் காந்திக்கு இதுல வந்து விருப்பம் இல்லையா? ஏன்னா ராகுல் காந்தி வந்து பிரச்சாரம் பண்ணார். அந்த பிரச்சாரம் பண்ற டைம்ல லல்லு பிரசாத் யாதவ் ராகுல் காந்தி வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஆர்ஜேடி காங்கிரஸ் தலைமைக்குள்ளேயே ஒற்றுமை இல்ல, தேர்தலுக்காக மட்டும்தான் கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து வாக்காளர்களுக்கு போனது. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா பாஜக கூட்டணிக்குள்ளேயே வந்து பல பிரச்சனை இருந்தது. இந்த சிராக் பஸ்வான் உள்ள கொண்டு வந்ததே பெரிய பிரச்சனை தான். நிதிஷ்குமாரை வந்து சிஎம்மா கொண்டு வருமா வேண்டாமா, அது என்ன நடக்க போகுது, நிதிஷ்குமாரோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, சிராக் பஸ்வான் கேட்கக்கூடிய இடங்களை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்தது. ஆனா அவங்க வந்து வெளிக்காட்டிக்காம ஒரே நோக்கத்தோட செயல்பட்டாங்க. சிராக் பஸ்வானோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அந்த வாட்டி. ஏன்னா 29 போட்டு 23 கூட ஜெயிச்சிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ இதுல என்ன அச்சமூட்டக்கூடிய ஒரு செய்தியா இந்த தேர்தல் முடிவு நமக்கு சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே பாஜக வந்து ஒடிசால செய்த தமிழர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம், இங்க உள்ள கோவில் சாவி தமிழர் தான் வச்சிருக்காருன்னு அங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி விமர்சிச்சாரு. அவர் தமிழருங்கிற அடிப்படையில் விமர்சிச்சாங்க. இப்ப அதே மாதிரியான விமர்சனம் தான் பீகார்ல வச்சாங்க. பீகார் மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலைக்கு போறாங்க, அங்க துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த பிரச்சாரம் எடுபட்டு இருக்கிறதா தான் அது பார்க்க முடியுது. ஏன்னா இது ஒரு ஜஸ்ட் பார்டர்ல வந்த வெற்றி கிடையாது, இது தம்பிங் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய பெரிய அளவிலான ஒரு வெற்றியை அவங்க பெற்றிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதுல பாஜக
பாஜகவினுடைய அனைத்து அஸ்திரங்களும் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது தான் பார்க்க முடியுது. குறிப்பா தமிழர்களுக்கு எதிரான பிரச்சாரம் அங்க வந்து எடுபட்டிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. இப்போ நேற்றுக்கே பேசியிருந்தோம் சென்சேஷன்ல வரலாறு வந்து இப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலில் 5% அதிகமாக வாக்குப்பதிவு நடந்தது அப்படின்னா ஆட்சி மாற்றம் நடக்கும்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆனா இதை வந்து பீகார் மக்கள் இப்போ முதல் முறையா வந்து பொய்த்து போக வச்சிருக்காங்க. ஆட்சி மாற்றம் நடக்கல, எங்களுக்கு வந்து பாஜக ஆட்சி தான் மீண்டும் வேணும்னு சொல்லிட்டு பெருவாரிய மக்கள் திரண்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க. எதிர்கட்சி பெண்கள் வாக்கு அதிகம். ஆமா, அதுதான் தெரியுமே நமக்கு. இந்த 10,000 நிதி கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் வந்து பல பெண்களை வந்து கவர்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படிதான் மகாராஷ்டிராலையும் பண்ணாங்க, அதே மாதிரி தான் பீகார்லயும் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன கொடுமைன்னா அந்த நிதியெல்லாம் தமிழ்நாடு செய்யும் பொழுது திமுக அதிமுக மாறி மாறி கொடுக்கும் பொழுது அது இலவசம் ஓசின்னு கிண்டல் பண்ணது இவங்க தான். இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ் கொடுத்தே ஆட்சிக்கு வந்துடுறாங்கிறது ஆங்கில ஊடகங்கள் வரிக்கு வரி எழுதின விஷயம். ஆனா இப்ப அதே விஷயங்களை வடக்குல செய்யும் பொழுது அதை வந்து அரசியல் சாணக்கியன்னு சொல்லி சுருக்கிறது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. இதுல முக்கியமா 3 விஷயங்கள் நம்ம சொல்லலாம் பத்தி இவங்களோட வெற்றிக்கு. ஒண்ணு வந்து அந்த பெண்களை ஈர்க்கும் விதமா பல திட்டங்கள் அறிவிச்சது. ரெண்டாவது சிராக் பாஸ்வானை கன்வின்ஸ் பண்ணி கூட்டணியில ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தது. சிராக் பாஸ்வானோட பிரசன்ஸை வந்து நிதிஷ்குமாருக்கு அவரையும் கன்வின்ஸ் பண்ணி ஏத்துக்க வச்சது. நிதிஷ்குமார் வந்து ஃபர்ஸ்ட் ஏத்துக்க மாட்டார். ஆனா 2020 வந்து 2 பேர் தனித்தனியா எதிரெதிரா போட்டி போட்டவங்க தான். 5 வருஷத்துக்குள்ளேயே வந்து பாஜக 2 தலைவர்களையும் கன்வின்ஸ் பண்ணி நிதிஷ்குமாருக்கு என்ன தோணும் தெரியுமா, இவரும் போட்டியை வந்துடுவாருன்னு சொல்லி டவுட் இருக்கும். ஆனா அரசியல் எதிரி அப்படின்னு டவுட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயத்துல கூட பாஜக சிராக் பாஸ்வானை கன்வின்ஸ் பண்ணி நிதிஷ்குமாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரே கூட்டணியில கொண்டு வந்து போட்டியிட்டது. இன்னொரு மிக முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும்ல ஆர்ஜேடி காலத்துல நடந்த அந்த ஜங்கல் ராஜ் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதாவது சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா பீகார் விட்டு வெளியே வரவே முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. ஜங்கல் ராஜ்னா காட்டாச்சு, ஜங்கல் காட்டாச்சு ராஜ்னா ஆட்சி காட்டாச்சு. சாயங்காலம் ஆச்சு அப்படின்னா வீட்டு விட்டு வெளியே வர முடியாது. அந்த அளவுக்கு லாலு பிரசாத் யாதவ் ஆட்சியில் வந்து கொள்ளை சம்பவம் அதிகமா இருந்துன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரத்தை மீண்டும் வந்து ரீவைண்ட் பண்ணி காமிச்சாங்க பாஜக. 20 வருஷம் கழிச்சு அது எப்படி எடுபடுது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இப்போ ஒரு பையனுக்கு 18 வயசு 17 வயசுனா அவன் அந்த ஆட்சியை கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டான். ஜஸ்ட் 18 19 இருக்கக்கூடிய ஒரு முதல் தலைமுறை வாக்காளர் அதை நம்பி போய் இப்படி வாக்களிச்சிருப்பான். இல்ல, அவங்களோட டார்கெட் வந்து இளைஞர்கள் வாக்காளர் கிடையாது இல்ல, இளம் வாக்காளர்கள் பாஜக டார்கெட்டே பண்ணல. சரி, அப்ப இந்த இளம் வாக்காளர்கள் வாக்காச்சும் இவருக்கு வந்திருக்கணும், அல்லது ஜன்சுராஜ் பார்ட்டிக்காச்சும் போயிருக்கணும். ஓட்டு போட்டாங்களே தெரியலையே ஃபர்ஸ்ட், ஓட்டு போட்டாங்களே தெரியலையே ஃபர்ஸ்ட். இவங்களோட இது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு இறந்த காலம் மீண்டும் பீகாரோட எதிர்காலமா வந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னா மீண்டும் அந்த மாதிரி ஜங்கல் ராஜ் நடைமுறை வந்துரும் அப்படின்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி கூட பாஜக இந்த பிரச்சாரத்தை பண்ணிருக்கலாம். துப்பாக்கின்னு சொன்னாரு பிரதமர், துப்பாக்கி வச்சு தலையில வச்சு மிரட்டுவாங்கன்னு மக்கள்கிட்ட சொன்னாரு. அப்ப அதெல்லாம் எடுபட்டு இருக்கு. அப்போ இவங்களுடைய ஓட் சோரிங்கிறது எங்கேயோ ஒரு மூலையில வீசப்பட்ட ஒரு பிரச்சார ஓட் சோரி வந்து மாநில அளவுல பெரிய பிரச்சனையா மக்கள் பார்க்கல. ஏன்னா மக்களுக்கு என்ன பார்த்தாங்க அப்படின்னா, எங்களோட பிரச்சனையை வந்து யார் தீர்க்க போறாங்க. ஓட் சோரிங்கிறது அரசியல் கட்சிகளோட பிரச்சனை. ஆமா, மக்களுடைய பிரச்சனைங்கிறது அன்றாட பிடிப்புக்கு அவங்க அல்லாடக்கூடிய மக்கள்ங்கிற பட்சத்துல இப்ப இவர் சொன்னார்ல வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவன்னு, அது கூட எடுபடலையே. ஆனா அது வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்க 10,000 கொடுத்துட்டாங்கல்ல. 10,000 கொடுத்துட்டாங்க. நீங்க கொடுக்க போறோம்னு சொல்றது வேற, கொடுத்துட்டோம்னு சொல்றது வேற இல்ல. 10,000 கொடுத்துட்டாங்க முன்னாடியே. அது மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோர் ரோல் இருக்குல்ல, பிரசாந்த் கிஷோர் பத்தி பேசியாகணும். இளைஞர்கள் எங்க போறேன்னு கேட்டீங்க இல்லையா, அங்கதான் போயிருப்பாங்க. ஜீரோ, அவர் தான் ஜீரோ. எதிர்பார்த்து அவரே சொல்லியிருக்காரு, நான் அந்த வாட்டி வரமாட்டேன்னு சொல்லி. அதனாலதான் பின்வாங்கினார் தேர்தலில் போட்டி போடாம. ஆனா இளைஞர்கள் பெருவாரியா அவருக்கு வாக்களிச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதனாலதான் வந்து இந்த அளவுக்கு ஒரு நம்பர்ஸ் வந்து பாஜக கூட்டணியில் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து நிலவுது. நீங்க இந்த சிராஜ் பாஸ்வான், நிதிஷ்குமார் இதெல்லாம் பாஜக ஒரே கூட்டணிக்குள்ள வச்சு ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நீங்க சொல்லும் பொழுதெல்லாம் எனக்கு தமிழ்நாடு தான் மைண்ட்ல வந்துட்டு போகுது. ஏன்னா எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் கண்டிப்பாக ஓரணியில பாஜகவால கட்ட முடியும். இப்போதைக்கு அவங்க வெளியில விட்டு வச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, பீகார் முடிஞ்சிருச்சு. இனிமே அவங்களுடைய அடுத்த போக்கஸ் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இது மாதிரியான மாநிலங்கள் தான் இருக்கு. இப்போ வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த ஒருத்தர் சொல்லிட்டாரு, அடுத்து பிஜேபி தான் இங்க ஆட்சி வரும் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி பீகார் வந்து தமிழ்நாட்டிலையும் பிரதிபலிக்கும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவங்களும் பாஜக சார்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது மகாராஷ்டிரா ஃபார்முலா பீகார்ல பிரதிபலிச்சது, பீகார் ஃபார்முலா தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும்னு சொல்லிட்டு உறுதியா சொல்றாங்க. ரீஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. ஹரியானா ஃபார்முலா விட மகாராஷ்டிரா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. மகாராஷ்டிராவோட பீகார் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பீகாரை விட தமிழ்நாடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. இதுல பாஜக வந்து ஒரு விதத்துல உறுதியா இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்த தேர்தல் தான் முக்கியம், ஜெயிச்சாச்சு அப்படின்னா அடுத்ததை நோக்கி போயிடணும். இப்ப நீ ஜெயிச்சிட்டாங்க பீகார்ல, அடுத்த வாரமே தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த வாரம் வந்து பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரார், அப்ப இருந்தே பாஜக வேலையை ஆரம்பிச்சிருவாங்க, அரசியல் தேர்தல் வேலையெல்லாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையை எதிர்கட்சிகள் வந்து அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. தேர்தல் நெருங்கிருச்சா, 2 மாசம் போகட்டும், 2 மாசம் டைம் இருக்குல்ல, இன்னும் சொல்லுவாங்க எதிர்கட்சிகளா, நேரம் இருக்கு பார்த்து
பாத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்பவே ஆரம்பிச்சா மட்டும் தான் தமிழ்நாட்டுல வந்து பாயிண்ட் அது மாதிரி தான் இப்பவே ஆரம்பிச்சா மட்டும் தான் தமிழ்நாட்டுல பாஜக வந்து வர முடியாம தடுக்க முடியும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இப்பவே வேலையை ஆரம்பிக்கணும். ஆனா அது வந்து காங்கிரஸும் சரி திமுகவும் அந்த அளவுக்கு விரிமா கொண்டு போவாங்களா? அவங்களும் ஒரு ஜனநாயக சக்திங்கிற அடிப்படையில் அவங்களும் செயல்படுறாங்க. அரசியல் ரீதியாக இவங்க எப்படி எதிர்கொள்றாங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ பாஜக இந்த தேர்தல் வராம போனாலும் 2031 அது மாதிரியான தேர்தல் காலகட்டங்களில் நிச்சயமா பாஜக தனது ஆழமான தடத்தை பதிக்கும் அப்படின்னு தான் அவங்க நம்புறாங்க. இது மாதிரிதான் பல தேர்தல் இருந்துச்சு, பல மாநிலங்கள் இருந்துச்சு. மெல்ல மெல்ல தான் நாங்க ஊடுருவி உள்ள வந்தோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பீகார் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ரயில்ல என்ன மேட்ரு அப்படிங்கறத திருப்பி திருப்பி கேட்கப்படுது. அந்த எதுக்கு சிறப்பு ரயில் விட்டாங்க, எல்லா ஊர்ல இருந்து வந்துட்டு போனாங்க அப்படின்னா பாஜக தரப்பு சொல்றாங்க வாக்களிக்க வர்றவங்க எந்த சிரமமும் இல்லாம வர்றதுக்காக சிறப்பு ரயில் விட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க நீங்க திட்டமிட்டு தான் நீங்க தான் எல்லாருக்கும் டிக்கெட் எடுத்து கொடுத்து பாஜக ஓட்டு போட சொல்லிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் போகுது. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி சொல்லப்படும். அது மாதிரியான ஒரு தியரியா அல்லது உண்மை அதுல எதுவும் இருக்கா அப்படிங்கறதையும் அலசி ஆராயணும். அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி சொன்ன ஓட் சோரிங்கிற விஷயம் இதுல எப்படி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு காலையில இருந்து ராகுல் காந்தி கிட்டத்தட்ட ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாளுக்கு மட்டும் தான் போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த தேர்தலை பத்தியோ அல்லது தேர்தலை விமர்சிச்சோ இந்தியாவில இல்லன்றார் அவரு. லண்டன்ல இருக்காரு சொல்றாங்க. ஆனா மிஸ் எங்கேயோ வந்து இது வரைக்கும் ராகுல் காந்தி எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா இந்தியாவில இல்லன்ற மாதிரி பல தகவல் சொல்றாங்க. லண்டன்ல இருக்கிறதாக வெளியான வீடியோவும் பழசு அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன விஷயம் அப்படின்னா எதிர்கட்சி கூட்டணி எதற்காக இந்த மாதிரி ஒரு மாபெரும் தோல்வியை சந்திச்சாங்கன்னு பார்க்கும்போது பல காரணங்கள். ஒன்று, பீகார் வாக்காளர்களை தவறா கணிச்சது. என்ன அப்படின்னா 20 ஆண்டுகள் நிதிஷ்குமார் இருந்துட்டாரு, எப்படி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு தவறான கணிப்பு. ஆமா, வாய்ப்பெல்லாம் போயிருச்சு. ரெண்டாவது வந்து அவங்களுக்குள்ளேயே போட்டி போட்டு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு தான், நம்ம தான் ஜெயிச்சிருவோமே, சும்மா 10,000 போட்டி போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருந்தது. மூணாவது, எஸ்ஐஆர் மட்டுமே இந்த இஷ்யூ போதும், எஸ்ஐஆர் மட்டுமே நம்ம பிரச்சாரம் பண்ணாலே போதும், அதிலே ஜெயிச்சிடலான்ற ஒரு அதீத நம்பிக்கை. இந்த மாதிரி பல காரணங்களை பட்டியலிட்டே போகலாம். நாலாவது, தலைமைக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. லல்லு பிரசாத் யாதவ்குள்ளேயும் சரி ராகுல் காந்தியும் சரி பெருசா ஒற்றுமை இல்லை. அதனாலதான் வந்து தேஜஸ்வி யாதவ ஃபர்ஸ்டே சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணல அவங்க. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், டைம் பத்தாது. இப்போ இதுல இன்னொரு என்ன சொல்றாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் பெரும்பான்மையான சீட்டுகளை எடுத்துட்டாரு. அது மாதிரி பிஜேபி அவரோட கொஞ்சம் கம்மியான சீட்ல தான் இருக்காங்க. அதனால அவருக்கு நேரடி ஆபத்துங்கிறது ஒண்ணும் இல்லை. அதே சமயம் நிதிஷ்குமார் மாதிரியான ஆளை நேரடியா எதிர்க்கிறத பாஜக விரும்பல. அவருக்கு வேறு விதமான ஒரு ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்கெட்ச் வேற ஒண்ணு போட்டிருக்காங்க தகவல் வெளியா இருக்கு. பிளான் பி பிஜேபி இப்ப கையில எடுத்திருக்கு அப்படிங்க. இதுல நான் கூட கேட்டிருந்த இந்த கேள்வி, அதாவது மூத்த பத்திரிகையாளர் சிவபிரியன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நிதிஷ்குமாருக்கு பாஜக ஒரு திட்டம் வச்சிருக்கு. என்ன திட்டம் அப்படின்னா அவரை வந்து 2027 ஆண்டு ஜனாதிபதியா கொண்டு வரதான் பாஜக ஒரு திட்டமா இருக்கு. ஏற்கனவே பீகாரை சேர்ந்த கர்பூரி தாக்கூருக்கு இந்த ஆண்டு பாஜக அரசு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் பிரதமர் மோடியே வந்து அவரோட சொந்த ஊர்ல இருந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். அப்படி பார்க்கிற சமயத்துல 2027 ஆண்டு பீகார்ல இருந்து இன்னொரு தலைவர் வந்து ஒரு இந்தியாவோட உச்சபட்ச பதவிக்கு வரணும் அப்படின்னு பார்த்தா நிதிஷ்குமார் தான் பாஜக சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ கூட நிதிஷ்குமார் சிஎம்மா கொண்டு வரலாம். சிஎம்மா கொண்டு வந்துட்டு ஒரு வருஷம் சிஎம்மா இருக்கட்டும், 2027 ஒரு இந்த ஜனாதிபதி தேர்தல் வரும்போது அவர் ரிசைன் பண்ண வச்சு ஜனாதிபதி ஆக்கிடலாம். அந்த டைம்ல வந்து சிராக் பாஸ்வானை சிஎம்மா கொண்டு வரலான்ற மாதிரி பிளான் பண்றதா சொல்றாங்க. இப்போ சிராக் பாஸ்வான் வந்து பாசிபிளா டெபுட்டி சிஎம்மா கொண்டு வரலாம். இப்போ நிதிஷ்குமாருக்காவது கொஞ்சம் பல தரப்பட்ட மக்களுடைய ஆதரவு பெற்ற ஒரு முகம்ங்கிற ஒரு தோற்றம் இருக்கு. அவர் ஒரு தீவிர வலதுசாரியாக அறியப்படாதவர். வலதுசாரி ஆதரிச்சாலும் அவர் தன் ஒரு வலதுசாரின்னு இது வரைக்கும் கிளைம் பண்ணிட்டது இல்லை, ப்ரொக்ளைம் பண்ணிட்டது இல்லை. அதே சமயம் இவரை பார்த்தீங்க அப்படின்னா சிராஜ் பாஸ்வான் தீவிரமாகவே வலதுசாரியாக அறியப்படுறவர் தான். அவருடைய தோற்றங்களா இருக்கட்டும் அல்லது அவருடைய பேச்சுகளா இருக்கட்டும் தீவிரமான வலதுசாரிங்கிற ஒரு முத்திரை அவருக்கு இருக்கு. அதனால இவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி பண்றது சரிதான். ஆனா இதற்கு அவர் எந்த அளவுக்கு ஒப்புப்பாரு, அதாவது ஜனாதிபதி ஆகிறதுக்கு நிதிஷ்குமார் ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியா தானே இருக்கு. ஆமா, ஏன்னா இத்தனை ஆண்டுகளா சிஎம் இருந்தவர் மாநில அரசுல விட்டு டக்குன்னு ஒரு பதவிக்கு வாங்கன்னு சொல்றது விமர்சனம் என்னன்னா ஆளுநர் பதவியா இருக்கட்டும் ஜனாதிபதி பதவியா இருக்கட்டும் அது ஓய்வு பெறும் காலங்களில் தரப்படுறது அப்படிங்கிறதா விமர்சனமா இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான ஃபேக்ட் என்ன தெரியுமா, பாஜகவை பொறுத்தளவுல அவங்களோட எதிரியை வந்து தீர்மானிச்சிட்டாங்க முன்னாடியே. அதாவது பாஜகவுக்கு யார் கொள்கை எதிரியோ அவங்க தான் அரசியல் எதிரி. விஜய் மாதிரி பேசுறீங்க? இல்ல, அப்படிதான் பேசி ஆகணும். பாஜக வந்து காங்கிரஸை வந்து எல்லா இடத்துல இருந்து நீக்கிறணும் அப்படின்றத வந்து டே 1ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2014 இருந்து அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நார்த் இந்தியா முழுக்கவே வந்து இன்ஃபேக்ட் எல்லா மாநிலங்களுமே பாஜக தான் வைப்போம். காங்கிரஸ் எடுத்தீங்க அப்படின்னா கர்நாடகா, அப்புறம் தெலுங்கானா சொல்லலாம், அப்புறம் ஹிமாச்சல் நினைக்கிறேன், அங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க. மீது எல்லா மாநிலம் ஃபுல்லாவே பாஜக தான். பஞ்சாப்ல மட்டும் ஆம் ஆத்மி இருக்காங்க. அப்படி பார்க்கிற சமயத்துல அவங்க வந்து தீர்க்கமா இருக்காங்க. காங்கிரஸ், மோடி சொன்னார்ல காங்கிரஸ் இல்லாத இந்தியா, அதுல வந்து தீர்க்கமா இருக்காங்க, அது நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க.
ஆனா காங்கிரஸ் வந்து எதிரியை இன்னும் தீர்மானம் பண்ணவே இல்லை. காங்கிரஸுக்கு மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு எதிரி இருக்காங்க போல. காங்கிரஸ் எதிரியை தீர்மானம் பண்ணாம இருக்கட்டும், முதல்ல கட்சிக்குள்ள இருக்கிற துரோகிகளை களை எடுக்கணும். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து இப்ப சசி தரூர் உதாரணமா எடுத்துக்கலாம். அவர் வந்து பாஜக தலைவர்களை புகழ்றதே தனது அன்றாட பணிகள்ல முதன்மையானது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அதையெல்லாம் காங்கிரஸ் வந்து காப்பாத்துறதும் அவருக்கு முட்டு கொடுக்கறதும் தொடர்ந்து காங்கிரஸுக்கு எத்தனை பேர் தான் அட்வைஸ் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்னும் இந்த பெரிய அண்ணன் மனநிலையில இருந்து காங்கிரஸ் விடுபடல அப்படிங்கறத நம்புறாங்க. அதாவது மத்தியில யாருன்னா ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எங்களோட தயவால தான் வர முடியும்ன்ற மாதிரி இன்னும் காங்கிரஸ் நம்பிட்டு இருக்கு. ஆனா நீங்களே வந்து 3 மாநிலம் தான் ஆட்சியில இருக்கீங்க. இந்தியா முழுக்கவே ரொம்ப 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 குறைவான ஒரு சீட்டு. அது இடைத்தேர்தல் ஒரு 8 ஸ்டேட்ல நடந்திருக்கு. அதுல காங்கிரஸ் ஒரு சில இடங்கள்ல வந்திருக்கு. ஆனா இத்தனை முறை ஆண்ட ஒரு பிரதான எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த இடைத்தேர்தல் எல்லாம் பிரதானப்படுத்தி பேசுற அளவுக்கு, அதுவும் இடைத்தேர்தலை ஜெயிக்கிறதே வந்து தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சி பேசுறாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு வெற்றி வந்து எந்த அளவுக்கு தேவைன்றது கட்சியை உணர்ந்திருக்கு. ஆனா அந்த என்னதான் உணர்ந்தாலும் தேர்தல் களத்துல அந்த இதை வந்து எதிரொலிக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஒரு வெற்றி மனநிலை எதிரொலிக்காம அவங்க வந்து இப்போ ராகுல் காந்தி கூட பாத்தீங்க அப்படின்னா பிரச்சாரம் பண்ணார். பட் அந்த அளவுக்கு பெருசா பிரச்சாரம் பண்ணல. இன்ஃபேக்ட் இப்போ கூட வந்து தேர்தல் முடிவுகள் டைம்ல அவர் இந்தியாவில் இருந்திருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும், ஆக்டிவா இல்ல இப்போ. அதனால பார்க்கும்போது தேர்தல்னு வரும்போது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கோட்டு விட்டே தான் இருக்காங்க. இன்னும் பெருசா எவ்வளவுதான் தோல்வி சந்திச்சாலும் இன்னும் பெருசா வந்து அவங்க மாறல அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து எழுந்திருக்கு. இதுல எனக்கு வந்து தேஜஸ்வி யாதவனுடைய அந்த ஒரு மோட்டிவேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது எந்த கட்டத்துலையுமே இப்போ கருத்து கணிப்பு வந்தப்போ என்ன சொன்னார், நாங்கள் தான் ஜெயிப்போம், நான் வந்து இப்போ பிரதமராக நான் வந்து சிஎம் ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். அதே மாதிரி வெற்றி இது வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்குமே சொல்றாரு மறுபடியும் நாங்கள் தான் முதல்வராக போகிறோம், வாக்களித்த மக்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி. அது கற்பனை அதீதமான அது நடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மயக்க நிலையிலே அவர் இருந்தாரா அல்லது அதீதமாக நம்பிட்டாரா, இப்போ அவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஓகே அழகு, இது நம்ம கொஞ்சம் அளவுக்கு மீறிய ரொம்ப டீட்டெயில்டாக டீகோட் பண்ணி பார்த்துட்டோம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம் அழகு. நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.